அந்த கொஸ்டின்ல. ஆமா சரி ஓகே. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஐசோமார்பிசம் கொடுத்திருந்தோம். பை ஃப்ரம் G to G dash is a group homomorphism. தென் என்ன பார்த்தோம்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஹைச் சப்குரூப் ஆஃப் ஜியா இருந்தால் இமேஜ் ஆஃப் ஹைச் வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் ஜி டேஸா இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா ஹைச் டேஷ் இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜி டேஷ்னு இருந்தால் பை இன்வர்ஸ் ஆஃப் ஹைச் டேஷ் வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் ஜின்னு பார்த்தோம். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ சப்குரூப் இஸ் ஏ சப்குரூப். சரியா? அடுத்து தேர்ட் ரிசல்ட் என்னப்பா பார்த்தோம்? இது ஞாபகம் இருக்கா? ஜியில ஒரு நார்மல் சப்குரூப் எடுத்தா அதனுடைய இமேஜும் நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்கும்னு ஒரு இடத்துல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஜி டேஷ் பார்த்துருக்கோமா இல்லையாப்பா? இந்த 3க்கு தான் நான் ப்ரூஃப் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கேனா இல்லையாப்பா? இந்த 3 ரிசல்ட்டும் பார்த்துருப்போம். சப்குரூப் இமேஜ் ஆஃப் ஏ சப்குரூப் இஸ் ஏ சப்குரூப் அண்ட் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ சப்குரூப் இஸ் ஏ சப்குரூப் and normal subgroup image of a normal subgroup is a normal subgroup ன்னு பார்த்துருக்கோம். சரியா? ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் h dash is a normal subgroup of g dash implies pi inverse of h dash is a normal subgroup of g. Pi inverse of h dash is a normal subgroup of g. ஓகேவா? ப்ரூஃப் பாருங்க. Inverse image of normal subgroup is a normal subgroup. Pi inverse of h dash என்ன அர்த்தம்பா? Pi inverse of h dash is equal to set of all x in G such that pi of x belongs to h dash. சரியா? அதாவது G இருக்கு, இங்க G dash. சரியா? இங்க h dashன்னு ஒரு சப்குரூப் எடுத்துக்கிறேன். h dashன்னு இதனுடைய ப்ரீ இமேஜ், இந்த ஹைச் டேஷ்ல உள்ள எல்லா எலமெண்டுடைய ப்ரீ இமேஜை கலெக்ட் பண்ணுது. சரியா? எல்லா எலமெண்டுடைய ப்ரீ இமேஜை கலெக்ட் பண்ணுது. அந்த ப்ரீ இமேஜ் கலெக்ஷன் தான் இது. அப்போ இங்க இந்த ஹைச் டேஷ்லேருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் வந்து இமேஜ் ஆஃப் சம் எலமெண்ட் இன் கம். சரியா? ஸோ அப்போ பை இன்வர்ஸ் ஆஃப் ஹைச் டேஷ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஜி சச் தட் பை ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச். நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கிளியர்லி pi inverse of h dash is a subgroup of G ன்னு சொல்லியாச்சு. ரைட்டா? is a subgroup of G ன்னு சொல்லியாச்சு. அடுத்து கிளைம் என்னன்னா நார்மல் சப்குரூப். pi inverse of h dash is a normal subgroup of G ன்னு சொல்லணும். சரியா? அப்போ நார்மல் சப்குரூப் உடைய டெஃபினேஷன் பாருங்க. For any G belongs to G and any A belongs to pi inverse of h dash. என்ன ப்ரூவ் பண்ணணும்னா GA G inverse belongs to pi inverse of h dashன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? GA G inverse belongs to this. ரைட்டா? இப்போ A எங்க இருக்குன்னா இதுல இருக்கு. A இதுல இருந்தா pi of A எங்க இருக்கும் பாருங்க, h dashல இருக்கும். pi of A h dashல இருக்கும். சரியா? GA G inverse சொல்லுங்கப்பா.
சரிதான். பை ஆஃப் GA G இன்வெர்ஸ் என்னப்பா வரும்? பை ஆஃப் GA G இன்வெர்ஸ். எப்படி பை வந்து ஹோமோமார்பிசம், அப்போ பை ஆஃப் G பை ஆஃப் A பை ஆஃப் G தி ஹோல் இன்வெர்ஸ். சரியா? பை ஆஃப் G தி ஹோல் இன்வெர்ஸ். So this is equal to pi of G pi of A pi of G தி ஹோல் இன்வெர்ஸ். இப்போ பை ஆஃப் ஏ எங்கப்பா இருக்கும்? பை ஆஃப் ஏ இன்வெர்ஸ்லாம் இது எல்லாமே ஜி டேஷ்ல இருக்கும். சரியா? இது வந்து பை ஆஃப் ஜி ஹோல் இன்வெர்ஸ். பை ஆஃப் ஏ எங்க இருக்கும்? ஏ எங்க இருக்குன்னு பாருங்க. ஏ வந்து இதுல இருக்கு. சரியா? ஏ வந்து இதுல இருக்கு. அப்போ இது வந்து எங்க இருக்குன்னா ஹைட்ஸ் டேஷ்ல இருக்கும். சரியா? பை ஆஃப் ஏ வந்து ஹைட்ஸ் டேஷ்ல இதுல இந்த இருக்குல்ல பை ஆஃப் ஏ வந்து ஹைட்ஸ் டேஷ்ல இருக்கு. இது ரெண்டும் ஜி டேஷ்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல சின்ஸ் ஹைட் டேஷ் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. அப்போ இது ஹைட் டேஷ்ல இருக்கு. பை ஆஃப் ஜி ஜி டேஷ்ல இருக்கு. பை ஆஃப் ஜி தி ஹோல் இன்வெர்ஸ் ஜில இருக்கு. அப்போ பை ஆஃப் ஜி தி ஹோல் இன்வெர்ஸ் பை ஆஃப் ஏ சாரி இந்த இடத்துல இன்வெர்ஸ் பை ஆஃப் ஜி இன்ட்டு பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் ஜி தி ஹோல் இன்வெர்ஸ். Height dash is a normal subgroup, so this element belongs to height dash. So pi of GA G inverse belongs to heights. So height is a normal subgroup of G. Height is a normal subgroup of G. So upon inverse image of a normal subgroup is a normal subgroup. சரியா? புரிஞ்சாப்பா? என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. இங்க கோடமைன்ல ஒரு நார்மல் சப்குரூப் எடுக்கேன். அதனுடைய ப்ரீ இமேஜும் நார்மல் சப்குரூப்பா இருக்கும். இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ நார்மல் சப்குரூப் இஸ் நார்மல் சப்குரூப். சரியா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து H is a subgroup of G. H is a subgroup of G and kernel pi subset of H. Kernel pi is a subset of H. Implies H equal to pi of pi inverse of அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. H is a subgroup of G and kernel pi lies in pi. Kernel pi வந்து lies in H. Implies H equal to pi inverse of pi of H. H equal to pi inverse of pi of H. சரியா? இப்போ since H is a subgroup of G, so this implies
H is a subgroup of G and H contains Kernel pi. Then H equal to pi inverse of pi of H. Yeah, sorry. Pi inverse of pi of H. So H one is contained in another தான் ப்ரூவ் பண்ண போறேன். Hல உள்ள எலமெண்ட்லாம் இங்க இருக்குன்னு சொல்லுங்க சரியா? Let H belongs to capital H எடுத்துங்க. அது என்னன்னு எழுதலாம்? Then pi of H belongs to pi of H. Pi of this. This implies என்ன எழுதுதானா நல்லா வந்துச்சுங்க H வந்து Hல இருக்கு அப்போ pi of H வந்து pi of capital Hல இருக்கும் அப்போ pi of H எப்படி எழுதிக்கலாம்னா pi of X எழுதிக்கலாம் for some X belongs to H for some X belongs to H சரியா this implies pi of H into pi of X the whole inverse equal to identity. So this is equal to pi of X H X inverse எழுதிக்கலாம் equal to என்னன்னா E வந்து Hல இருக்கு சரியா so Hx X inverse belongs to pi of X. ஒரு நிமிஷம் H is a subgroup of G and H contains kernel pi then H equal to pi inverse of pi of H சரியா திரும்ப ப்ரூஃப் பாருங்க இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாம் அப்போ ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர்னு சொல்லிட்டா போதும் ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர்னு சொல்லிட்டா போதும் லெட் H belongs to capital எடுத்துக்கலாம் then pi of H வந்து எங்க இருக்குன்னா belongs to pi of capital இருக்கும் so this implies pi of H equal to for some X belongs to H pi of H belongs to pi of H and pi of H எப்படி எழுதிக்கலாம்னா pi of X for some X belongs to H for some X belongs to H so this implies direct எழுதுதான் pi of H X inverse equal to pi of equal to E நினைக்கலாம் சரியா E dash ஏன்னா E dash is identity in G dash சரியா so E dash னு போட்டுருங்க E dash அப்போ E dash வந்து எங்க இருக்குன்னா கர்னல் சாரி இப்போ X H inverse வந்து எங்க போகுதுன்னா ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுது அப்போ X H inverse எங்க இருக்குன்னா கர்னல் பைல Hx inverse belongs to kernel pi எங்க இருக்குன்னா Hல இருக்கு kernel pi வந்து எங்க இருக்குன்னா Hல இருக்கு சரியா ஸோ அப்போ Hx inverse belongs to H ரைட்டா ஸோ இப்போ இதுல இருந்து
ஒரு நிமிஷம். H is a subgroup of G and kernel pi is a subset of H. Then H equal to pi inverse of pi of H. H ஒரு எலமெண்ட் இருக்குங்க. H belongs to capital H இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. So then pi of H belongs to pi of H. நீங்க இந்த செட் தியரியில ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கீங்களாப்பா? ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா f from x to y எடுத்துங்க. is a function. A is a subset of x. A equal to pi inverse of pi of a ன்னு படிச்சிருக்கீங்களா? A is a subset of this. இப்படி எதுவும் செட் ஃபங்க்ஷன்ல படிச்சிருக்கீங்களாப்பா? ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்களா? இந்த யூஜில படிச்சிருப்பீங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா ப்ராப்பர்ட்டிஸ். f from x to y and a is a subset of x, then a is a subset of pi inverse of pi of a ன்னு எதுவும் படிச்சிருக்கீங்களா? எதுவும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, அதுல இது மாதிரி ரிசல்ட் எதுவும் படிச்சிருக்கீங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல இது மாதிரி எதுவும் படிச்சிருக்கா? படிச்ச ஞாபகம் இருக்கா? இது மாதிரி படிச்ச ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கோம் சார். பட் இந்த மாதிரி படிச்சிருக்கோம் கொஞ்சம். இது மாதிரி படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். ஜஸ்ட் இப்படி பாருங்க. இங்க ஜி இருக்கு, இது ஜி டேஷ். பை ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் வந்து ஆன் டு குரூப் ஹோமோமார்பிசம். என்ன ஆன் டு குரூப் ஹோமோமார்பிசம். இங்க என்ன எடுக்கணும்? சரி, இங்க ஹைட்ஸ்னு ஒரு சப் குரூப் எடுத்தேன். அதனுடைய இமேஜ் வந்து பை ஆஃப் ஹைட்ஸ். ரைட்டா? அதனுடைய இமேஜ் வந்து பை ஆஃப் ஹைட்ஸ். இப்போ இங்க நல்லா கவனிச்சிங்க. இப்போ அதாவது எப்படி இருக்குன்னா, ஹைட்ஸ்னு நல்லா கவனிச்சிங்க. ஹைட்ஸ்னு ஒரு சப் குரூப் எடுக்கேன். அந்த சப் குரூப் வந்து ஜியில் எடுக்கேன். ஸோ இந்த இது ஹைட்ஸோட இப்போ இமேஜ் வந்து இது. ரைட்டா? ஹைட்ஸோட இமேஜ் வந்து பை ஆஃப் ஹைட்ஸ். ஹைட்ஸோட இமேஜ் வந்து பை ஆஃப் ஹைட்ஸ். ரைட்டா? இதனுடைய ப்ரீ இமேஜ் எங்கப்பா இருக்கும்? இதனுடைய ப்ரீ இமேஜ் அதாவது இதுல உள்ள எல்லா எலமெண்டுடைய இமேஜும் ஹைட்ஸுக்கும் மேப் ஆகும். ரைட்டா? ஆனா சில எலமெண்ட் ஹைட்ஸை தவிர போகலாமா? இதுங்கப்பா ஒரு நிமிஷம். அதாவது இது ஹைட்ஸுங்கிற சப் குரூப். சரியா? டொமைன்ல ஹைட்ஸுங்கிற சப் குரூப் எடுத்துக்கிறேன். டொமைன்ல ஹைட்ஸுங்கிற சப் குரூப் எடுத்துக்கிறேன். அதனுடைய இமேஜ் வந்து பை ஆஃப் ஹைட்ஸ். அதனுடைய இமேஜ் வந்து பை ஆஃப் ஹைட்ஸ். ரைட்டா? ஹைட்ஸோட இமேஜ் இதுதான். ஹைட்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இந்த செட்டுக்குள்ள தான் மேப் ஆகும். ரைட்டா? இதுக்கு ப்ரீ இமேஜ் எடுக்கிறப்ப என்ன ஆகும்பா? இதுல உள்ள எல்லா எலமெண்டோட இமேஜோட ப்ரீ இமேஜ் இங்கேயும் இருக்கும். வெளியே இருக்குமா? இருக்காதா? சரிப்பா? ஹைட்ஸோட இமேஜ் இது இந்த இதுப்பா. சரியா? ஹைட்ஸோட இமேஜ் இந்த செட். ரைட்டா?
அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிங்க. அந்த இன்வர்ஸ் இமேஜ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஹைட்ஸுக்கு மேப் ஆகுமா இல்ல அதை தவிர வேற எலமெண்ட்டுக்கு மேப் ஆகலாமா? ஹைட்ஸோட இமேஜ் இந்த இதுல இருக்கு, வேற ஏதாச்சும் இங்க உள்ள எலமெண்ட் ஹைட்ஸ்ல இல்லாத எலமெண்ட் இங்க மேப் ஆயிருக்கலாமா? எப்படி ஆகலாம் சார். 1 1 இருந்தா ஆகாது. ஆகலாம். 1 1 இருந்தா ஆகாது. சரியா? இங்க ஆன் 2 தான் கொடுத்திருக்காங்க, ஆன் 2 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் உண்டு. ஏன்னா ஆன் 2 கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ கோடமையில எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் உண்டு. ஸோ அப்போ இங்க உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஹைட்ஸுக்கும் மேப் ஆகும், அதை தவிர வெளியே உள்ள எலமெண்ட்டுக்கும் மேப் ஆகலாம். ஓகேவா? அப்போ இந்த எலமெண்ட்டும் அப்போ இன்வர்ஸ் இமேஜ்ல இந்த பை ஆஃப் ஹைட்ஸோட இன்வர்ஸ் இமேஜ்ல வரும். அப்போ ஹைட்ஸ்ல உள்ள எலமெண்ட் கண்டிப்பா வரும். பை ஆஃப் ஹைட்ஸோட இன்வர்ஸ் இமேஜ்ல ஹைட்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் வரும். அதை தவிர வெளியே உள்ள எலமெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இங்க மேப் ஆகிருக்கலாம். சரியா? அப்போ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா ஹைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சப்செட் ஆஃப் பை இன்வர்ஸ் ஆஃப் பை ஆஃப் ஹைட்ஸ்னு எழுதிக்கலாமாப்பா? இது புரியுதாங்க? அதாவது இது ஜி டேஷ் ஹைட்ஸ்னு ஒரு சப் குரூப் எடுத்திருக்கேன். அந்த சப் குரூப்போட இமேஜ் வந்து பை ஆஃப் ஹைட்ஸ். ஓகேவா? பை ஆஃப் ஹைட்ஸ். இப்போ இதுக்கு ப்ரீ இமேஜ் கால்குலேட் பண்ணுதேன். இங்க உள்ள பை ஆஃப் ஹைட்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ப்ரீ இமேஜும் எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் ஹைட்ஸ்லயும் இருக்கும். அதை தவிர வெளியேயும் சில எலமெண்ட்ஸ் இருக்கலாம், மேபி. சரியா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்போ இதையும் இன்க்ளூட் பண்ணும். அப்போ அந்த நம்ம இது வந்து என்னன்னா பை இன்வர்ஸ் ஆஃப் பை ஆஃப் ஹைட்ஸ்னு வந்து. சரியா? அப்போ கிளியர்லி என்ன எழுதிக்கலாம்னா ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட் படி ஹைட்ஸ் வந்து சப்செட் ஆஃப் பை இன்வர்ஸ் ஆஃப் பை ஆஃப் ஹைட்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவாப்பா? இந்த இது வந்து கிளியர் தான். நீங்க இந்த படத்தை போட்டு எதிர்பார்த்தீங்க, அதாவது ஹைட்ஸோட எல்லா எலமெண்டோட இமேஜ் இங்கே தான் மேப் ஆகுது. அப்போ இங்க உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கிறப்போ அந்த எலமெண்டுடைய ப்ரீ இமேஜ்ல ஹைட்ஸும் இருக்கும், அதை தவிர வெளியே சில எலமெண்ட்டும் வரலாம். சரியா? அப்போ அப்படி இருக்கிறப்போ ஹைட்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இந்த இன்வர்ஸ் இமேஜ்ல வந்துடும், அதை தவிர வெளியும் சில எலமெண்ட்ஸ் வரும். அப்போ ஹைட்ஸ் வந்து எதனுடைய சப்செட்டா இருக்கும்னா இந்த செட்டோட சப்செட்டா இருக்கும். அதான் இங்க எழுதியிருக்கேன். சரியா? அடுத்து ரிவர்ஸ் ப்ரூவ் பண்ணணும். இதுல ஒரு எலமெண்ட் எடுத்து அந்த எலமெண்ட் வந்து ஹைட்ஸ்ல இருக்குன்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பை இன்வர்ஸ் ஆஃப் பை ஆஃப் ஹைட்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு பை இன்வர்ஸ். இது எப்படி எழுதலாம்? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பை ஆஃப் ஹைட்ஸ்னு எழுதிடலாம். இது கேன்சல் பண்ணிக்கலாம். பொதுவா எக்ஸ் பிலாங்ஸ் டு பை ஆஃப் ஹைட்ஸ்னா என்ன அர்த்தம்னா பை இன்வர்ஸ் ஆஃப் ஹைட்ஸ்னா என்ன அர்த்தம்னா பை ஆஃப் எக்ஸ் எங்க இருக்கும்னா பை ஹைட்ஸ்ல இருக்குங்கிறது தான் அர்த்தம். ரைட்டா? ஸோ அப்போ இங்க பை ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பை ஆஃப் ஹைட்ஸ்ல இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஹைட்ஸ் ஃபார் சம் height belongs to capital heights. For some height belongs to capital heights, this implies